80 லட்சம் பேர் இன்னைக்கு டெலிவரி பாயா இருக்காங்க. 80 லட்சம் பேர் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் பேர். 8 மில்லியன் என்பது ஐரோப்பிய நாடுகள்ல சில நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய சைஸுங்க. இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி பாய். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர்த்துல 33 லட்சம் பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெயில்ல, இந்த பொல்யூஷன்ல நம்ம ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும், பன்னீருக்கும், தோசைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி இத்தனை ஆக்சிடென்ட் நடந்து அதை நம்ம வீட்ல கொடுக்கறாங்க. ஐயா, இதே மாதிரி இருக்க முடியுமா? நித்தி ஆயோக் சொல்லுது 2030 முடியும் பொழுது 2.5 கோடி பேர் இந்தியால டெலிவரி பாயா இருப்பாங்க. 2.5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க ஐயா, நாடு தாங்குமா? 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவங்களை என்ன வேலை நாம செய்ய வைக்கணும்? இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுல பல இடத்துக்கு போங்க, ரோட்ல டிராபிக்ல வண்டி நிக்கிற மாதிரி ரோபோ நின்னுட்டு இருக்கு. பல இடத்துல நீங்க பார்க்கலாம். அட்லாண்டால பார்க்கலாம், கலிபோர்னியால பார்க்கலாங்க ஐயா. ரோபோக்குள்ள சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துரும். பாஸ்கோடு போட்டா டப்பா ஓபன் ஆயிக்கும், சாப்பாடு எடுத்துக்கலாம். பல இடத்துல ட்ரோன்ல கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. இந்தியால 5 வருஷத்துல வரப்போகுதுங்க ஐயா, வரப்போகுது. 80 லட்சம் பேர் எங்க போக போறாங்க? 2030ல 2.5 கோடி பேர் எங்க போக போறாங்க? நம்ம அரசியல் அவர்களுக்கான அரசியல். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்.